அண்மை செய்தி விதிகளை மீறி இணையத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதாக தமிழக வெற்றிக் கழகம் மீது தற்போது புகார் எழுந்துள்ளது. தேர்தல் பரப்புரை முடிந்த பின்னரும் சமூக வலைதளங்களில் வாக்கு சேகரிப்பதாக தேர்தல் ஆணையத்தில் தற்போது தாவேக மீது புகார் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செலினா இணைப்பில் உள்ளார். செலினா, வணக்கம். தற்போது தாவேகினர் மீது தேர்தல் ஆணையத்தில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இதற்கான தேர்தல் பிரச்சாரம் என்பது நேற்றோடு நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் அமைதி கால, அதாவது 48 மணி நேரம், அடுத்த 48 மணி நேரத்திற்கு குறிப்பாக அமைதியாக இருக்க வேண்டும், எந்த விதமான பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்தின் விதிமீறல்களை தற்பொழுது தாவேகா ஈடுபட்டிருப்பதாக புகார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவேகா கட்சியின் ஆன்லைன் அரசியல் அறிவிப்பு குறித்தாக உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற புகார் என்பது தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விதிமீறல் ஒன்று என்பது தாவேகா சார்பில் நேற்று சமூக ஊடக தளங்களில் பிக்கஸ்ட் ஆன்லைன் பொலிட்டிக்கல் கேம்பெயின் ஆன் April 22 என்ற தலைப்பில் அரசியல் விளம்பர அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பில் சின்னங்கள், கட்சிகள், வாக்காளர்களை பாதிக்கும் வகையிலான செய்திகள் மற்றும் பிரச்சார நோக்குடன் உள்ளடக்கம் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விதிமீறல்களின் அடிப்படையில் தேர்தல் முடியும் நேரத்திற்கு முன்னதாக 48 மணி நேர காலத்திற்கு சினிமா, தொலைக்காட்சி அல்லது இதற்கு ஒத்து சாதனங்கள் இருக்கக்கூடிய எந்த விதமான தேர்தல் சார்ந்த விஷயங்களும் பொதுமக்கள் காட்டக்கூடாது என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் சமூக ஊடகங்கள், அதே போல ஆன்லைன் பேப்பர், டிஜிட்டல் அறிவிப்பு, இணையதள பிரச்சாரம் என அனைத்திலும் இதுபோன்ற தாவேகாவின் விளம்பரம் என்பது வருவதாக புகார் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. தாவேகா கட்சியின் அறிவிப்பை அனுமதி இல்லாத வெளியிட்டிருக்கக்கூடிய நேரடி டிஜிட்டல் பிரச்சாரம் ஆகும் எனவும் இதற்கான நடவடிக்கை என்பது தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமைதி காலத்தின் நோக்கமே பாதிக்கப்படுவதாகவும் வாக்காளர்களின் மனநிலையை மாற்றுகின்றது என்ற புகார்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. விதிமீறல்களை மதிக்கும் மற்றும் மற்ற கட்சிகளுக்கு அநீதியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இது இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் உறுதி செய்துள்ள சமநிலையை பெருகுகின்றது என்றும் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாவேகா கட்சியின் ஆன்லைன் அறிவிப்பை உடனடியாக நீக்க வேண்டும் எனவும், அதே போல அவர்களின் மீது FIR நடவடிக்கை எடுப்பது சட்டப்பூர்வமாக எடுக்க வேண்டும் என்ற புகார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து குழுக்களிலும் இருந்து கண்காணிப்பு என்பது உத்தரவு வழங்கிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் செயல்முறை நடவடிக்கையை நம்பிக்கை பாதுகாக்கவும், அமைதி கால விதிமுறையை கடைபிடிக்கவும், அமல்படுத்தவும் தங்களின் தலையீடு என்பது அவசியமாக இருப்பதாக தேர்தல் ஆணையத்தில் தாவேகா மீது புகார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 3 மாதம் முதல் 2 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை குற்றமாக இது பார்க்கப்படுவதாகவும் இதற்கான உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேவசகாயம் என்பவர் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். அண்மை செய்தி விதிகளை மீறி இணையத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதாக தமிழக வெற்றிக் கழகம் மீது தற்போது புகார் எழுந்துள்ளது. தேர்தல் பரப்புரை முடிந்த பின்னரும் சமூக வலைதளங்களில் வாக்கு சேகரிப்பதாக தேர்தல் ஆணையத்தில் தற்போது தாவேக மீது புகார் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செலினா இணைப்பில் உள்ளார். செலினா, வணக்கம். தற்போது தாவேகினர் மீது தேர்தல் ஆணையத்தில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இதற்கான தேர்தல் பிரச்சாரம் என்பது நேற்றோடு நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் அமைதி கால, அதாவது 48 மணி நேரம், அடுத்த 48 மணி நேரத்திற்கு குறிப்பாக அமைதியாக இருக்க வேண்டும், எந்த விதமான பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்தின் விதிமீறல்களை தற்பொழுது தாவேகா ஈடுபட்டிருப்பதாக புகார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவேகா கட்சியின் ஆன்லைன் அரசியல் அறிவிப்பு குறித்தாக உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற புகார் என்பது தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விதிமீறல் ஒன்று என்பது தாவேகா சார்பில் நேற்று சமூக ஊடக தளங்களில் பிக்கஸ்ட் ஆன்லைன் பொலிட்டிக்கல் கேம்பெயின் ஆன் April 22 என்ற தலைப்பில் அரசியல் விளம்பர அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பில் சின்னங்கள், கட்சிகள், வாக்காளர்களை பாதிக்கும் வகையிலான செய்திகள் மற்றும் பிரச்சார நோக்குடன் உள்ளடக்கம் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விதிமீறல்களின் அடிப்படையில் தேர்தல் முடியும் நேரத்திற்கு முன்னதாக 48 மணி நேர காலத்திற்கு சினிமா, தொலைக்காட்சி அல்லது இதற்கு ஒத்து சாதனங்கள் இருக்கக்கூடிய எந்த விதமான தேர்தல் சார்ந்த விஷயங்களும் பொதுமக்கள் காட்டக்கூடாது என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் சமூக ஊடகங்கள், அதே போல ஆன்லைன் பேப்பர், டிஜிட்டல் அறிவிப்பு, இணையதள பிரச்சாரம் என அனைத்திலும் இதுபோன்ற தாவேகாவின் விளம்பரம் என்பது வருவதாக புகார் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. தாவேகா கட்சியின் அறிவிப்பை அனுமதி இல்லாத வெளியிட்டிருக்கக்கூடிய நேரடி டிஜிட்டல் பிரச்சாரம் ஆகும் எனவும் இதற்கான நடவடிக்கை என்பது தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமைதி காலத்தின் நோக்கமே பாதிக்கப்படும்
வாக்காளர்களின் மனநிலையை மாற்றுகின்றது என்ற புகார்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. விதிமீறல்களை மதிக்கும் மற்றும் மற்ற கட்சிகளுக்கு அநீதியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இது இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் உறுதி செய்துள்ள சமநிலையை பெருகுகின்றது என்றும் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாவேகா கட்சியின் ஆன்லைன் அறிவிப்பை உடனடியாக நீக்க வேண்டும் எனவும், அதே போல அவர்களின் மீது எஃப்ஐஆர் நடவடிக்கை எடுப்பது சட்டப்பூர்வமாக எடுக்க வேண்டும் என்ற புகார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து குழுக்களிலும் இருந்து கண்காணிப்பு என்பது உத்தரவு வழங்கிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் செயல்முறை நடவடிக்கையை நம்பிக்கை பாதுகாக்கவும் அமைதிகால விதிமுறையை கடைபிடிக்கவும் அமல்படுத்தவும் தங்களின் தலையீடு என்பது அவசியமாக இருப்பதாக தேர்தல் ஆணையத்தில் தாவேகா மீது புகார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 3 மாதம் முதல் 2 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை குற்றமாக இது பார்க்கப்படுவதாகவும் இதற்கான உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும்